கிட்டத்தட்ட 72 நாட்கள் கழித்து கம்பேக் கொடுத்திருக்காரு தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய். கரூருக்கு அடுத்து பொது மைதானத்துல டிசம்பர் 9ஆம் தேதி புதுவையில பேசியிருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிடங்கள் அவருடைய ஸ்பீச்சுங்க. அதுல புதுவைக்கு மாநில அந்தஸ்து உள்ளிட்ட ஒரு 12 கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. வேண்டிய நிதியை ஒதுக்குறது இல்ல அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ஆனாலும் அவருடைய ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் திமுக அட்டாக் அரசியல் தூக்கலா இருந்தது. இங்க எவ்வளவோ பாதுகாப்பு திரு ரங்கசாமி முதலமைச்சர் கொடுத்திருக்காரு எங்களுக்கு, ஆனா கரூர்ல அந்த மாதிரிலாம் கொடுக்கல அப்படின்னு சுத்தி வளைச்சு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. புதுவை போயும் தமிழ்நாடு அரசாங்கத்தை தான் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்துல அவங்க யூனியன் பிரதேசம் நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக அரசாங்கம் பார்ப்பாங்க. அவங்கள நோக்கி பாஜக அரசாங்கம் அப்படின்னு மருந்துக்கு கூட விஜய் அவரு உச்சரிக்கல. இதுதான் விஜய் பி டீம், பாஜக பி டீம்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு திமுகவினர் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல ஏன் புதுவையை தேர்வு செஞ்சார் அப்படின்னா, அங்க தங்களுடைய பலத்தை காட்டலாம், இங்க தமிழ்நாட்டுல அனுமதியே கிடைக்காம இருக்கு, விஜய் அவரு ஓப்பன் மைதானத்துக்கு வராம போறது தவறா போயிடும், ஸோ மக்கள் கிட்ட தொடர்ந்து நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும், களத்துல இருக்கும் அப்படின்னு மிக முக்கியமா ஏற்கனவே 1974 முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள், மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் இங்க புதுவையில 77க்கு முன்னாடியே ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ எம்ஜிஆரை தன்னுடைய பாணியாக விஜய் அவர் முன்னெடுக்கிறதால அந்த எம்ஜிஆர் வழியில் சென்டிமெண்டாகவும் புதுவையில இருந்து தன்னுடைய அடுத்த கட்ட அரசியலை முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க.